ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் யுவர் அரோல். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு சொல்லணும். பூ வறுத்துட்டு இருக்குங்க. இது பேர் காக்கனாம்பூன்னு சொல்லுவாங்க. இந்த விஷயமே எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆனால் ரொம்ப நாளாக இதை தான் நான் அறுத்துட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்களா என் ஃபேமிலியும் சேர்ந்து அறுத்துட்டு இருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் அறுத்துட்டு இருக்கேன். சரி, அறுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யாரும் காக்க வைக்கக்கூடாது இல்லையா, அதனால வீடியோ போடலான்னு. சரி, நம்ம டாபிக்ல போவோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம இலக்கியா சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். அடுத்து என்ன நடந்துட்டு இருக்கு. நேற்று அஞ்சலி டிவோர்ஸ்ல கையெழுத்து போட்டு 30,01,00,000 ரூபா வாங்கிட்டு போயிட்டா நம்ம காத்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். காசு வாங்கிட்டு அவ போயிட்டு இருக்கா. காசு வாங்கினதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லையா. அந்த விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் நம்ம இப்ப பேச போறோம். என்ன பேச போறோம்னு பாத்தீங்களா, அது ஒண்ணும் இல்லைங்க. காசு வாங்கிட்டு அவ போயிட்டா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, கார்த்தியை வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுல ஒரு பிரச்சனையாகி பைரவி அடிக்க போய் அதெல்லாம் கசமசா பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட இலக்கியாவும் கௌதமும் வெளியே போறாங்க. எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா, வெளியே எங்கேயும் அவுட்டிங் சும்மா போயிட்டு வராங்க. ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு இல்லையா. நான் கூட அப்பப்போ டிப்ரெஷன் ஆயிட்டேன். என் தம்பியை கூட்டுன்னு எக் ரைஸ் சாப்பிட போயிடுவாங்க. போய் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா கொஞ்சம் டிப்ரெஷன் குறைஞ்சிரும். அந்த மாதிரி அவங்கள காத்து வாங்கலாம், டிப்ரெஷனை குறைக்கலாம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டே இருக்காங்க. கார்ல போகும்போது பேசிட்டு இருக்காங்க இலக்கியாவும் கௌதமும். ஏன் கார்த்தி வாழ்க்கை இப்படி ஆச்சு, அஞ்சலி ஏன் இப்படி பண்ணிட்டா, அதுக்கப்புறம் என்ன பண்றது, கார்த்திக்கு 2ஆம் கல்யாணம் பண்றதா இல்ல நடுத்தருவில் விடுறதா என்ன எதுன்னு பேசிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல பார்த்தா சைட்ல சில்லுன்னு காத்து அடிக்கவும் நம்ம இலக்கிய கதை ஜன்னல் வெளியே பார்த்தா நம்ம இவ இருக்கல்ல, யாரு, அஞ்சலியோட எக்ஸ். ஆமாங்க, அவனே தாங்க, மகேஷ் தாங்க. அஞ்சலியோட எக்ஸ் மகேஷ் பார்த்தா அங்க நின்று யாருக்கூட போன் பேசிட்டு இருக்கான். அடுத்த பொண்ணு யாரே வாழ்க்கையை சீரழிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். இதை பார்த்தா கௌதம் இலக்கியாவும் நேராங்க போறாங்க. கௌதம் மகேஷை பிடிச்சி அடின்னு அடிச்சு துவைச்சு அவனை பிடிச்சி கீழே தள்ளி உருண்டு போறண்டு ஒரே ரொமான்ஸ் தாங்க அவங்க 2 பேருக்கும், கௌதமுக்கும் மகேஷ்க்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, மகேஷோட சட்டையை பிடிச்சின்னு கௌதம் 4 குத்து மூக்குல பொல ரத்தம் வரும் எதிர்பார்த்தேன். அது ஒரு பிஞ்சு மூஞ்சின்னு நினைச்சிங்க. ஆனா அது மூஞ்சி நல்ல மூஞ்சி. ஒரு அடி கூட ஒரு ரத்தம் வரல, ஒரு சொட்டு ரத்தம் கூட வரலைங்க, பாத்துக்கங்களேன். அதுக்கப்புறம் அடிச்சு என்னாச்சுன்னா கீழே தள்ளுறாரு. உண்மையை சொல்றா, எதுக்கடா அஞ்சலி பின்னாடி சுத்துற, அஞ்சலிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்க, அஞ்சலி நீ தான் வச்சிருக்கியான்னு கேட்க, எங்க ஊர்ல இப்படி மேட்ரு போயிட்டு இருக்கு, அந்த மேட்டர் விடுங்க, நம்ம இந்த மேட்டருக்குள்ள போவோம், வச்சிருக்கியான்னு கேட்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மகேஷ் சொல்றான், இல்ல என்ன எதுவும் பண்ணிடாது, எனக்கு அவளுக்கு சம்மந்தம் இல்லைன்னு கத்த. ஆனா நம்ம கௌதமா விடுற மாதிரி இல்லைங்க. இப்ப உண்மையா சொல்றியா இல்லையான்னு சொல்லிட்டு மகேஷோட அந்த வண்டி பேர் கூட பல்சர் நினைக்கிறீங்க, பல்சர் 125 150 தெரியல, அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கௌதம் கொடுக்க, இலக்கிய ரேஸ் கொடுக்க, பின்னாடி வீல் சுத்த, அந்த வீல்ல மகேஷோட மூஞ்சை கௌதம் பிடிச்சி அழுத்த போக பயத்துல பயபுல உண்மையெல்லாம் சொல்லிடுது. அவ கர்ப்பமா இல்லைன்ற வீடியோ தான் எங்கிட்டு இருக்கு, அதை வச்சுதான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கேன், நான் வேற எதுவும் பண்ணலன்னு சொல்ல, இதை கேட்ட உடனே பதறி போறாரு நம்ம கௌதம். இல்லடா நீ வேற ஏதோ பெருசா சம்பவம் பண்ணிருக்க, உண்மையா சொல்றான்னு சொல்லிட்டு அழுத்த போக டயர் கிட்ட மூஞ்சி போகுதுங்க, மூஞ்சி கிட்ட டயர் சுத்திட்டே வருதுங்க. அதுக்கப்புறம் தொடரும்னு ஒரு புல் ஸ்டாப்புங்க. சரி, ஓகே, இதோட கண்டினியூஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப், ஷேர், கமெண்ட்ஸ் பண்ணிருங்க. டாடா, see you, பாபா, எனக்கு வேலை இருக்கு.